எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, லீட் கோட் 75 சீரிஸோட ப்ராப்ளம் நம்பர் 8 இன்கிரீசிங் ட்ரிப்ளெட் சப்சீக்வென்ஸ் எப்படி சால்வ் பண்றதுதான் பார்க்க போறோம். இந்த ப்ராப்ளமோட சொல்யூஷன் பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் இந்த ப்ராப்ளம் புரிஞ்சுக்கலாம். இந்த ப்ராப்ளம் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, ஒரு அரே ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்திருப்பாங்க. பாருங்க 1 2 3 4 5 ஒரு அரே ஆஃப் நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க. நம்ம என்ன சொல்லணும்னா, இந்த அரேல வெதர் அந்த 3 இண்டிசஸ் i, j, k எக்ஸிஸ்ட் பண்றாங்களான்னு சொல்லணும். such that i comes before j and j comes before k. So ஒரு i should be smaller than j and j should be smaller than k. இந்த இண்டிசஸ் வரணும் அப்படி. இன்னொரு கண்டிஷன் இருக்கு. nums of i should be smaller than nums of j should be smaller than nums of k. இன்னொன்னு நீங்க புரிஞ்சுக்கணும், இது இன்க்ரீசிங் ட்ரிப்ளெட் சப்சீக்வென்ஸ், சப் அரே இல்ல. சப் அரே தான் இந்த இண்டெக்ஸஸ் வந்து கண்டினியூஸா வரணும். பாருங்க லைக் 0 இண்டெக்ஸ் 1 இண்டெக்ஸ் 2 இண்டெக்ஸ் ஸோ கண்டினியூஸா 3 இண்டெக்ஸ் வருது. ஆனா சப்சீக்வென்ஸ்ல கொஞ்சம் கேப் விட்டு வரலாம். 0 இண்டெக்ஸ் 3 இண்டெக்ஸ் 4 இண்டெக்ஸ் இந்த 0க்கும் 3 நடுவில் ஒரு கேப் இருக்குல்ல, ஸோ அதுவும் வரலாம். ஸோ ஃபர்ஸ்ட் இங்க என்னெல்லாம் இந்த இன்க்ரீசிங் ட்ரிப்ளெட் சப்சீக்வென்ஸ் இந்த 1 2 3 4 5 இருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க 1 2 3 ஒரு வேலிட் சப்சீக்வென்ஸ். பாருங்க இது ஐ இண்டெக்ஸ் கன்சிடர் பண்ணா, இது j இண்டெக்ஸ் கன்சிடர் பண்ணா, இது k இண்டெக்ஸ் கன்சிடர் பண்ணா 3 ல இருக்க இண்டெக்ஸ். சோ i is less than j is less than k. அப்புறம் இந்த nums of i is less than nums of j and that is less than nums of k. சோ அப்படி ஒரு ஆர்டர் கண்டுபிடிக்கலாம். இன்னொரு ஆர்டர் கண்டுபிடிக்கலாம். பாருங்க 1 4 5 கண்டுபிடிக்கலாம், இல்ல 3 4 5 கண்டுபிடிக்கலாம். சோ இந்த அரேல இந்த இன்கிரீசிங் ட்ரிபிள் சப்சீக்வென்ஸ் இருக்கு. சோ அதனால நம்ம ட்ரூ ரிட்டர்ன் பண்றோம். இங்க பாத்தீங்கன்னா செகண்ட் எக்ஸாம்பிள்ல ஒரு இன்கிரீசிங் ட்ரிபிள் சப்சீக்வென்ஸும் நம்மளால கண்டுபிடிக்க முடியாது எப்படி பார்த்தாலும். சோ அது வந்து ஃபால்ஸ் ரிட்டர்ன். இங்க வரலாம். சோ இங்க வந்து ரெண்டு சப்சீக்வென்ஸ் நம்மளால ஈஸியா பார்க்க முடியுது. 2 3 பாருங்க இங்க 2 4 6ன்னு ஒரு இன்க்ரீசிங் ட்ரிப்ளெட் சப்சீக்வென்ஸ் இருக்கு. இல்ல நம்ம 1 4 6 கூட கொடுக்கலாம், இல்ல 0 4 6 கொடுக்கலாம். சோ இந்த மாதிரி நிறைய இன்க்ரீசிங் ட்ரிப்ளெட் சப்சீக்வென்ஸ் இருக்கிறதுனால இதையும் நம்ம ட்ரூ அட்லீஸ்ட் 1 இன்க்ரீசிங் ட்ரிப்ளெட் சப்சீக்வென்ஸ் இங்க இருக்கு. சோ இதுதான் எப்படி பண்ணணும்னு நம்ம பார்ப்போம். இன்னொரு சேலஞ்சும் கொடுத்திருக்காங்க. could you implement a solution that runs in O of n time complexity and O of 1 space complexity. So O of n time complexity எப்படி இருக்கும்னா, இந்த அரே ஒரு தடவை நம்ம ரீட் பண்ணிட்டு சொல்யூஷன் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒரு காம்ப்ளிகேட்டட் லைக் 3 ஃபார் லூப்ஸ் அந்த மாதிரி சொல்யூஷன் கொடுக்க மாட்டோம். சோ அது எப்படி பண்ணலாம் இப்போ ப்ரோக்ராம் லாஜிக் பார்க்கலாம். சோ இந்த ப்ரோக்ராமோட சூடோ கோட வந்து நான் இங்க வந்து எழுதி வச்சிருக்கேன். இந்த ப்ரோக்ராம் ஆக்சுவலா கொஞ்சம் கஷ்டமா தெரிஞ்சாலும் ரொம்ப சிம்பிள் ப்ராப்ளம் ஆக்சுவலா. சோ ஃபர்ஸ்ட் நம்ம சூடோ கோட கொஞ்சம் படிச்சுட்டு அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி கத்துக்கலாம் எப்படின்னு. சோ init f and s to infinity. சோ இந்த f என்ன கூடுதுன்னா, ஃபர்ஸ்ட் நம்பர் இந்த சீரிஸ் நம்ம 3 நம்பர்ஸ் கண்டுபிடிக்கணும்ல, ஃபர்ஸ்ட் செகண்ட் அண்ட் தேர்ட் நம்பர் such that first number is smaller than second number that is smaller than third number. சோ f வந்து ஃபர்ஸ்ட் நம்பர் குறிக்கும் நம்ம சீரிஸ்ல and s வந்து செகண்ட் நம்பர் நம்ம சீரிஸ்ல குறிக்கும். அது ரெண்டையும் இன்ஃபினிட்டிக்கு இனிஷியலைஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் for each number in the array do if num is less than equal to f. So நம்ம கன்சிடர் பண்ற நம்பர் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் நம்பரோட லெஸ்ஸா இருந்துச்சுன்னா அந்த ஃபர்ஸ்ட் மாத்துவோம். இல்லனா இந்த நம்பர் வந்து less than equal to செகண்ட் நம்பர்னா இந்த சீரிஸ் செகண்ட் நம்பர் மாத்தும். இல்லனா இது if our நம்ம கரண்ட் நம்பர் வந்து is greater than first and greater than second அப்படின்னா என்ன அர்த்தம்? சோ ஒரு சீரிஸ் கண்டுபிடிச்சோம் such that f s num அதான் நம்ம சீரிஸ். சோ num is greater than second and second is greater than first. சோ அதனால நம்ம ஒரு வேலிட் ட்ரிப்ளெட் சப்சீக்வென்ஸ் கண்டுபிடிச்சோம் அர்த்தம். சோ அப்ப நம்ம ட்ரூ ரிட்டர்ன் பண்ணிடலாம். சோ நம்ம ஃபுல் அரே வந்து ரீட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு சீக்வென்ஸை கண்டுபிடிக்கலன்னா நம்ம ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணலாம். சோ அது கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சுன்னா நம்ம இப்போ வந்து நம்ம இந்த 3 ப்ராப்ளம்ஸ் டெஸ்ட் கேசஸ் சால்வ் பண்ணி நம்ம கத்துக்கலாம் எப்படின்னு இது ஒர்க் ஆகுது. சோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த நம்ம ஃபர்ஸ்ட்டும் செகண்ட் ஆஃப் த சீரிஸும் இன்ஃபினிட்டிக்கு வந்து இனிஷியேட் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த அரேவை 1 1 ரீட் பண்ணி இந்த லாஜிக் இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். பாருங்க ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து 1. சோ இப்போ என்ன பார்க்கணும்னா, சோ இது எல்ஸ் இஃப் ஆக்சுவலா. சோ 1 இஸ் லெஸ் தேன் இன்ஃபினிட்டி. சோ அப்ப என்ன பண்ணும், இந்த இன்ஃபினிட்டியை 1க்கு சேஞ்ச் பண்ணிடும். இப்போ இந்த நம்பரை ரீட் பண்ணி முடிச்சிடும். இப்போ செகண்ட் நம்பரை ரீட் பண்ணலாம். பாருங்க செகண்ட் வந்து 2ன்னு இருக்கு. இஸ் 2 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட்? நோ. சோ அப்போ வந்து என்ன செகண்ட் கண்டிஷனை செக் பண்ணலாம். இஃப் நம் இஸ் லெஸ் தென் ஈக்குவல் டு செகண்ட் 2 இஸ் இட் லெஸ் தென் ஈக்குவல் டு செகண்ட்? டெஃபினட்டா. சோ இதையும் பண்ணிக்கலாம் 2ன்னு. சோ இப்போ என்ன பார்க்கணும்னா, இப்போ பாயிண்ட் வந்து இந்த 3ல வரும். சோ 3க்கு பார்க்கலாம். இஸ் இட் லெஸ் தென் ஃபர்ஸ்ட்? நோ. இஸ் இட் லெஸ் தென் செகண்ட்? நோ. சோ ஆப்வியஸா நம்ம ட்ரூ ரிட்டர்ன் பண்ணிடுவோம். சோ ஈஸி டு see நம்ம ட்ரிப்ளெட் சப்சீக்வென்ஸ் 1 2 3ன்னு இருக்கும். சரியா? இதை நம்ம பார்த்தோம். இப்போ இந்த கேஸுக்கு பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், ஃபர்ஸ்டும் செகண்டும் இன்ஃபினிட்டி செட் பண்ணி வச்சிருவோம். அப்புறம் ஒரு நம்பரா ரீட் பண்ணோம். பாருங்க ஃபர்ஸ்ட் 1 ரீட் பண்ணதுனால இட் இஸ் லெஸ் தென் ஃபர்ஸ்ட். சோ அது 1 ன்னு மாத்திட்டேன். இப்போ 3 ரீட் பண்றேன். பாருங்க இந்த 3 இஸ் லெஸ் தென் செகண்ட். சோ நான் அந்த செகண்ட 3க்கு மாத்திட்டேன். சோ இப்போ பார்க்கலாம் 2. நவ 2 வந்து இட் இஸ் நாட் லெஸ் தென் ஃபர்ஸ்ட் டெஃபினட்டா. இட் இஸ் லெஸ் தென் செகண்ட். சோ இப்போ இந்த செகண்ட வந்து 2ன்னு மாத்திட்டேன். இப்போ இதை ரீட் பண்ணி முடிச்சோம். ஆனா இப்போ ஒரு நம்பரும் ரீட் பண்றதுக்கு இல்ல, நம்ம ஒரு ட்ரிப்ளெட் சப்சீக்வென்ஸும் கண்டுபிடிக்கல. சோ அப்ப ரிட்டர்ன் ஃபால்ஸ்னு கொடுத்துருவோம். இப்போ இதுக்கு வந்து பார்க்கலாம். சோ இது வந்து ட்ரூன்னு இருந்துச்சு, இது ஃபால்ஸ்னு இருந்துச்சு. சோ இதை குயிக்கா பார்த்துடலாம். 2 1 3 4. ஓகே ஃபர்ஸ்ட் வந்து 2 வந்து இஸ் லெஸ் தென் ஃபர்ஸ்ட். இங்க வந்து போட்டு வச்சிட்டோம். இப்போ 1 இஸ் லெஸ் தென் ஃபர்ஸ்ட். சோ 1ன்னு மாத்திட்டோம். 3
3 is greater than first, so first மாத்த மாட்டோம், செகண்ட் மாத்தும். ஏன்னா அது வந்து infinity. 3 is less than infinity. So 3 மாத்திடும். இப்போ 4 ரீட் பண்ணும்போது 4 is both greater than first and greater than second. So இதுல வந்து ஒரு increasing subsequence கண்டுபிடிச்சோம். அது என்னவா இருக்கும்? 1, 3, 4. So கிளியரா இருக்கிறது ஒரு லாஸ்ட் எக்ஸாம்பிள் மட்டும் பண்ணி காமிச்சிடும் உங்களுக்கு. So first and second இன்ஃபினிட்டிக்கு இனிஷியலைஸ் பண்ணி வச்சிட்டோம். So இது இன்ஃபினிட்டி, இது இன்ஃபினிட்டி. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 3 ரீட் பண்றேன். இந்த 3 வந்து இங்க எழுதிடும். இப்போ 2 ரீட் பண்றேன். 2 வந்து இஸ் லெஸ் தேன் ஃபர்ஸ்ட். ஸோ இதை வந்து எழுதிட்டேங்க. 1 இஸ் அகைன் லெஸ் தேன் ஃபர்ஸ்ட். ஸோ இங்க எழுதிட்டேன். 4 இஸ் நாட் லெஸ் தேன் ஃபர்ஸ்ட், பட் இட் இஸ் லெஸ் தேன் செகண்ட். ஸோ இங்க 4 எழுதிட்டேன். ஆனா பாருங்க, இப்போ அரேவை ரீட் பண்ணி முடிச்சிட்டேன். இப்போ ஒரு இன்க்ரீசிங் ட்ரிப்ளட் சப்சிக்வன்ஸும் கண்டுபிடிக்கும். ஸோ அதுதான் நம்ம ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணாங்க. ஸோ இப்படி தான் இந்த ப்ராப்ளம் ஒர்க் ஆகுது. நீங்க இந்த லாஸ்ட் 2, 1, 3 டெஸ்ட் கேஸ்க்கும் சும்மா அந்த ஒரு ட்ரை ரன் பண்ணி பாருங்க. அந்த ப்ராப்ளம் இருக்கு இன்னும் கொஞ்சம் டெஸ்ட் கேஸஸும் நீங்க பண்ணி பாருங்க. ஸோ ஒன் திங் டு நோட் வந்து இந்த லெஸ் தேன் ஈக்குவல் டு சிம்பிள் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த கொஸ்டின்ல. ஏன்னா பாருங்க, உங்களுக்கு ஒரு சீக்வன்ஸ் வந்து 1, 1, 3 கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. நீங்க இந்த லெஸ் தேன் ஈக்குவல் டு சைன் யூஸ் பண்ணலன்னா இது வந்து ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும். ஏன்னா பாருங்க, எஃப்பும் எஸும் எழுதி வச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 1 அப்டேட் ஆகும். சரியா? அப்புறம் வந்து இந்த செகண்ட் 1 ரீட் பண்ணும்போது இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆயிடும். ஏன்னா நம்ம லெஸ் தேன் ஈக்குவல் டு எழுதாம லெஸ் தேன் மட்டும் எழுதினோம்னா, ஸோ இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆகி இங்க வந்துடும். ஸோ இதுவும் 1 மாதிரி. தேர்ட்ல வந்து இதை படிக்கும்போது இட் இஸ் 3 is both greater than first and second. ஸோ நீங்க ட்ரூ ரிட்டர்ன் பண்ணிருப்பீங்க. ஸோ இதுதான் லெஸ் தேன் ஈக்குவல் டு சைன் எழுதணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து இந்த ப்ராப்ளமோட ஜாவா கூட பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த ஜாவா கூட பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னவா இருந்துச்சு? நம்ம ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் வேரியபிள்ஸ் கிரியேட் பண்ணி அது போத் இன்ஃபினிட்டிக்கு செட் பண்ணிடணும். ஜாவால இன்ஃபினிட்டின்னு அப்படி இல்லை, ஆனா இன்டிஜருக்கு ஒரு மேக்ஸ் வேல்யூ கொடுக்கலாம். அந்த மேக்ஸிமம் அவைலபிள் வேல்யூ அண்ட் இன்டிஜர் கேன் டேக் இன்டிஜர் டாட் மேக்ஸ் வேல்யூவா கொடுக்கும். ஸோ இன்ஃபினிட்டிக்கு செட் பண்ணிட்டேன் ஆல்மோஸ்ட். ஸோ இதையும் செகண்டையும் கிரியேட் பண்ணேன். இப்போ என்ன சொன்னேன், நம்ம இந்த ஆரேல இருக்க இந்த ஸ்டெப் முடிச்சிட்டோம். இப்போ இந்த ஆரேல இருக்க எலிமெண்ட்ஸ் வந்து ஒன் ஒன்னா படிக்கும். ஸோ அதுதான் பார்க்க போறோம். ஸோ ஃபார் இன்ட் நம் இன் நம்ஸ். சரியா? இப்போ என்ன சொல்லியிருந்தேன், த்ரீ கண்டிஷன்ஸ் இருந்துச்சு. இஃப் த நம்பர் இஸ் லெஸ் தென் ஈக்குவல் டு த ஃபர்ஸ்ட், வெறும் ஃபர்ஸ்ட் மட்டும் தான் அப்டேட் பண்ணும். இஃப் த நம்பர் இஸ் லெஸ் தென் ஈக்குவல் டு, ஐ மீன் இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆச்சுன்னா அதுக்கு என்ன அர்த்தம்? இந்த நம்பர் இஸ் கிரேட்டர் தன் த ஃபர்ஸ்ட். ஸோ அப்புறம் பார்ப்போம், இஸ் த நம்பர் லெஸ் தென் ஈக்குவல் டு செகண்ட், எஸ்னா செகண்ட் மட்டும் அப்டேட் பண்ணும். இது ரெண்டும் கண்டிஷனும் ஃபெயில் ஆச்சுன்னா அப்பனா நம்ம அரேல ஒரு இன்டர்வியூ ட்ரிப்ளட் சப்சிக்வன்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அப்போ ட்ரூ ரிட்டர்ன் பண்ணலாம். ஸோ இதுதான் பார்க்க போறோம் இப்போ. இஃப் நம் லெஸ் தென் ஈக்குவல் டு எஃப், எஃப் இஸ் ஈக்குவல் டு நம். Else if num less than equal to s, s is equal to num, else return true. So இந்த மூணு கண்டிஷன்ஸும் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இங்க ஜாவால ஸ்மால் டி எழுதுவோம். ஃபைனலா இந்த எல்லா கண்டிஷன்ஸ், ஐ மீன் நம்ம எல்லா எலிமெண்ட்ஸையும் படிச்சிட்டோம் ஆரேல. ஆனா ஒரு இன்க்ரீசிங் ட்ரிப்ளட் சப்சிக்வன்ஸ் கண்டுபிடிக்கலாம். என்ன அர்த்தம்? இன்க்ரீசிங் ட்ரிப்ளட் சப்சிக்வன்ஸ் இந்த ஆரேல இல்லைன்னு அர்த்தம். ஸோ அப்போ நம்ம வெறும் ரிட்டர்ன் ஃபால்ஸ்ன்னு கொடுத்துருவோம். ஸோ இதை இப்போ ரன் பண்ணலாம். இதை சப்மிட் பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளமோட ஜாவா சொல்யூஷன். இப்போ பைத்தன் சொல்யூஷனையும் குயிக்கா பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளமோட பைத்தன் கோட். எக்ஸாக்ட் சேம் லாஜிக் தான். ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் நம்பர்ஸ் கிரியேட் பண்ணி அதை இன்ஃபினிட்டிக்கு செட் பண்ணுவோம். அப்புறம் ஈச் நம்பரை வந்து ரீட் பண்ணி இந்த டூ கண்டிஷன்ஸ் செக் பண்ணுவோம். இஃப் த நம்பர் இஸ் லெஸ் தென் ஈக்குவல் டு த ஃபர்ஸ்ட் இன் த சீரிஸ், அப்டேட் த ஃபர்ஸ்ட். எல்ஸ் இஃப் த நம்பர் இஸ் கிரேட்டர் தன் த ஃபர்ஸ்ட் பட் லெஸ் தென் ஈக்குவல் டு த செகண்ட், அப்டேட் த செகண்ட் நம்பர் ஒன்லி. இந்த ரெண்டு கண்டிஷனும் ஃபெயில் ஆச்சுன்னா என்ன அர்த்தம்? நம்ம கரண்ட் நம்பர் இஸ் போத் கிரேட்டர் தன் த ஃபர்ஸ்ட் அண்ட் கிரேட்டர் தன் செகண்ட். அப்போ ஒரு இன்க்ரீசிங் ட்ரிப்ளட் சப்சிக்வன்ஸ் கண்டுபிடிச்சோம் அர்த்தம். அப்போ ட்ரூ ரிட்டர்ன் பண்ணுவோம். இந்த நெகட்டிவ் கேஸ் என்னவா இருக்கும்? எல்லா நம்பர்ஸையும் படிச்சிட்டீங்க, ஆனா ஒரு இன்க்ரீசிங் ட்ரிப்ளட் சப்சிக்வன்ஸ் நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா அப்போ நீங்க ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் காமிக்க போறேன். இந்த எக்ஸாம்பிள் என்ன சொல்ல போகுதுன்னா, நம்ம கோட் வந்து இன்க்ரீசிங் ட்ரிப்ளட் சப்சிக்வன்ஸ் இருக்குமா இல்லையான்னு தான் சொல்லணும். ஆனா அந்த எக்ஸாக்ட் சீக்வன்ஸை எடுத்து காமிக்க அது. ஏன்னா பாருங்க, ஃபர்ஸ்ட் இங்க 2, 3, 1, 4 இருக்கு. இது வந்து லெஃப்ட் டு ரைட் ரீட் பண்ணா ஃபர்ஸ்ட் வந்து 2 இஸ் லெஸ் தென் இன்ஃபினிட்டி, ஸோ 2 செட் பண்ணிடுவாங்க. Now 3 is greater than first but less than second, which is infinity. So 3 செட் பண்ணிடுவேன். இங்க 1, இப்போ 1 வந்து லெஸ் தென் த ஃபர்ஸ்ட், ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் அப்டேட் பண்ணிடுவோம் இங்க. அப்புறம் இங்க பாருங்க 4, இந்த 4 வந்து இஸ் போத் கிரேட்டர் தென் ஃபர்ஸ்ட் அண்ட் கிரேட்டர் தென் செகண்ட். ஸோ அப்போ நம்ம ட்ரூ ரிட்டர்ன் பண்ணுவோம், விச் இஸ் த எக்ஸ்பெக்டட் ஆன்சர். ஆனா நம்ம கரெக்ட் சப்சிக்வன்ஸ் 1, 3, 4 இல்லை. ஆனா என்ன 2, 3, 4 தான் கரெக்ட் சப்சிக்வன்ஸா இருந்துச்சு. ஆனாலும் நம்ம கோட் ஒர்க் ஆகுது. ஏன்னா பாருங்க, நம்ம ஒரு சப்சிக்வன்ஸ் இருக்கா இல்லையான்னு சொல்றதுக்கு ஒரே கண்டிஷன் தான் இருக்கு. செகண்டோட கிரேட்டரா இருக்கான்னு தான் பார்க்கணும் அந்த புது நம்பர். ஸோ இங்க ஃபர்ஸ்ட் இங்க வந்து 1 அப்டேட் ஆனாலும் இந்த செகண்ட்ல இருக்க 3 வந்து இதோட ஒரு லெஸர் நம்பர் இல்லாத வரைக்கும் அப்டேட் ஆயிருக்காது. பாருங்க, இங்க 3க்கு முன்னாடி வர நம்பர் என்ன 2. ஸோ இந்த 2 இந்த 3க்கு முன்னாடி இல்லைன்னா இந்த செகண்டுக்கு வந்து இந்த 3 வேல்யூ இருக்காது. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூ வந்து ரீரைட் ஆனாலும்
இந்த 3 வந்து எப்படி அப்டேட் ஆச்சு அந்த 2 இருக்கிறதுனால. சோ இந்த 4 வந்து கண்டுபிடிச்சோனே பிகாஸ் 4 இஸ் கிரேட்டர் தென் செகண்ட் அப்போ 2 ன்னு குடுத்துக்கலாம். சோ அதான். இது ஒரு இம்பார்ட்டன்ட் லாஜிக் உங்களுக்கு புரியிறக்கு. நம்ம கோட் வந்து வெறும் சொல்லும் இஃப் த இன்கிரீசிங் ட்ரிப்ளெட் சப்சீக்வென்ஸ் எக்ஸிஸ்ட்ஸ் ஆர் நாட். ஆனா அந்த எக்ஸாக்ட் இன்கிரீசிங் ட்ரிப்ளெட் சப்சீக்வென்ஸ ரிட்டர்ன் பண்ணாது. அவ்வளவுதான். சோ ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு. ஆ நீங்க இந்த சேனல பார்த்து இந்த LeetCode 75 சீரிஸ கன்டினியூஸா பண்றீங்கன்னு கூட ஐ ஹோப். சோ இந்த கன்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனல் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த சேனல் பத்தி சொல்லுங்க. அவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. உங்க கமெண்ட்ஸும் சொல்லுங்க. கூடி சீக்கிரமா இந்த LeetCode 75 சீரிஸோட நெக்ஸ்ட் வீடியோட உங்கள வந்து பார்க்கலாம்.